अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। நீ என்னடா செஞ்ச அல்லாஹ்வுக்கு? இவ்வளவெல்லாம் கொடுத்தானே, என்ன செஞ்ச நீ அல்லாஹ்வுக்கு? ஏதாவது ஒன்று சொல்லு. நாம் என்ன செஞ்சோம் அல்லாஹ்வுக்கு? யாராவது சொல்லுங்க. ஒன்றும் சரி, எல்லாமே அல்லாஹ் நமக்கு செஞ்சது. ரஹ்மத்துல்லாஹி ஜமான் காலையில் அல்லாஹ் எந்திரிக்க விட்டுக்கவுடனே கண் திறக்கும் போது பார்த்தா தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்புல எங்கேயுமே வலி இல்லை. இது சாதாரண நேமத்தா? இது இல்லையா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உடம்புல எங்கேயும் வலி இல்லாமல் இருக்கேன். இது அல்லாஹ்வுடைய நேமத்தா இல்லைங்களா? எந்திரிச்சு பார்த்தோம், வீட்டுக்குள்ளே படுத்திருக்கோம், தெருவில் படுக்கலை. இது அல்லாஹ் கொடுத்த நேமத்தா இல்லையா? சில பேர் கண் விழித்தார்கள், பார்த்தா தெருவில், அது இந்த மழையில், கடை ஓரத்தில், ஏதோ ஒரு கடையில், கடை வாசலில். அல்லாஹ் நம்ம வீட்டில் படுத்துருக்குறோம், நேமத்தா இல்லைங்களா? நாம் என்ன செஞ்சோம் அல்லாஹ்வுக்கு? இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு செஞ்சது. ஒன்றும் செய்யலை நம்ம அல்லாஹ். அதனால் அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்களை அதனுடைய உயர்வு கல்பில் கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். எப்போவுமே கண்ணை மூடி உட்காந்து அல்லாஹ்வுக்கு சுக்குரு செய்யணும். சுக்குரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்வுக்கு. லைன் ஷக்கர்தும், நன்றி செலுத்தினால் மேலும் மேலும் அதிகமாக்குவேங்கிறான் அல்லாஹ் தாலா. உள்ளத்தால் நன்றி செலுத்தணும். கல்புன் ஷக்கூர், நன்றி செலுத்தும் உள்ளம். நாவால் சில பேர் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க, கல்புக்குள்ளார வருத்தம். நாவு நன்றி செலுத்துது, உன் கல்பு அல்லாஹ் மேலே குறை சொல்லுது. என்ன அவர் கொடுத்த மாதிரி கொடுக்கல, எனக்கு ஒரு சின்ன பைக்கு தான் கொடுத்துருக்கான் அல்லாஹ் தாலா. அவருக்கு பாரு கார் கொடுத்துருக்கான், எனக்கு ஒரு சின்ன குடிசை வீடு கொடுத்துருக்கான், அவருக்கு பாரு சொந்த பெரிய வீடு கொடுத்துருக்கான். நான் வாடகை வீடு, அவர் சொந்த வீடு. என் செருப்பு பாரு, அவர் செருப்பு பாரு. என் ஃபோன் பாரு, அவர் ஃபோன் பாருன்ட்டான். அடப்பாவி. இப்போ தான் சொன்னேன், இந்த வீட்டு ஓனர் இன்னும் ஐசி விட்டு வெளியே வரல. நாம் உட்காந்து இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணியும் குஷ்காவும் குருமாவும் சாப்பிட்டுக்கிட்டு பார் கஜமான், இதே வீட்டில் உட்காந்து பிரியாணியும் குஷ்காவும் குருமாவும் சாப்பிட்ருக்கோம். அவங்க ஐசியில் உட்காந்துருக்குறாங்க, இன்னும் வெளியே கொடுக்கல. யோசிச்சு பாருங்கள். வராது பாருங்கள், அவங்க அக்கா தான் இன்னும் உள்ளே தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரிபூர்ண ஆஃபீஸ் சலாமத்தை கொடுத்து இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தால் வெளியே கூட்டி வருவான் அல்லாஹ் தாலா. நீண்ட காலம் அவங்க வாழ செய்வான் அல்லாஹ் தாலா. ஆஃபீஸ் சலாமத்தை கொடுப்பான். அந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ நம்ம அல்லாஹ் கொடுத்த நேமத்தை சாதாரண விளங்கிட்டோம்ல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஜி, தமிழ்நாட்டுக்காரர் தான். ஷேக் நாயத்துடைய பையத் வாங்கியிருந்தாங்க. கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உடனே அடுத்த நிமிஷமே காசு இருந்தால் செய்யலாம், கிட்னி மாற்றுறதுக்கு ஆள்லாம் பிடிச்சாங்க, மாற்றிட்டாங்க. எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லன்ட்டு மாற்றினாங்க. அந்த கிட்னி போய் அங்கே ஜாயிண்ட் ஆகலை. ஒன்றுமே செய்ய முடியாது, டாக்டர் கொண்டு போங்கன்ட்டான். வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டான். இனி ஒன்றும் செய்ய முடியாதுங்கன்ட்டான். எல்லாம் சக்ஸஸ், ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் அவுட்டு, மொத்த போயிட்டார். அவர் காசு அவர் காப்பாற்றலை பார்த்தீங்களா? செல்வம் அவர் காப்பாற்றலை பார்த்தீங்களா? அதனால தான் செல்வம் என்றாலே செல்வம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். எதுவுமே அவரை எது காப்பாற்றும்? அவர் வச்சுட்டு போன செல்வமோ கையில் வச்சுருந்து காப்பாற்றும். எது கொடுத்தாரோ அது காப்பாற்றும். எதை அமுச்சு விட்டாரோ அதுதான் காப்பாற்றும். விளைஞ்சுங்களா? எதை விட்டுட்டு போனாரோ வச்சுட்டு போனாரோ அது காப்பாற்றாது. எது அவரை அமுச்சாரோ அது காப்பாற்றும். ஜி வேறு எதுவும் உதவாதுமா? அவங்க ஸ்ரீதேவி, அவங்க மிஸ்கின் முரீத் தான். அவங்களும் மிஸ்கின் முரீத் தான். அவங்க சம்பாதிக்கிற காசை நான் நினைக்கிறேன் பாதிக்கு மேலே அல்லா ரசூலும் செலவு பண்ணுறாங்க.
மதரசாக்களுக்கும் அதுக்கும் இதுக்கும் யாருக்கும் அவங்க என்ன கொடுக்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. விளைஞ்சுங்களா? வலது கையில் கொடுப்பது இடது கை கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சீதைவி. அவங்க தான் செய்யக்கூடிய நல்ல அருட்காரியம் மனைவிக்கு கூட சொல்கிறதில்ல. அப்படி சில நல்லடியாக இருக்கிறாங்க. சில பேர் 2 முரீதுகள் சொல்கிறாங்க, நான் செய்யக்கூடிய நல்ல காரியம் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சில பேருடைய பிள்ளைங்க, எதுக்கு வாப்பா அவங்களுக்கு போய் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு வாப்பா இந்த மரசாக்கு வேலை கொடுக்குறீங்க, எதுக்கு வாப்பா இந்த மரசாக்கு வேலை கொடுக்குறீங்க, பள்ளிவாசலுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, எங்களுக்கு நாங்களாம் பிள்ளைங்க இல்லையா கேட்பாங்க. இவங்களுக்கு வச்சுட்டு போனது இங்கேயோட முடிஞ்சிடும். எது கொண்டு போனோமோ அதுதான் காப்பாற்றும். ஜி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நீண்ட வயசையும் உடல் ஆரோக்கியமும் ஆஃபீஸ் சலாமத்தும் கொடுக்கட்டும். இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த மதுக்கூரில் ஒரு மதரசாவுக்கு இடம் வாங்கணும்னு சொல்கிறோம். எஜமானுக்காக ரொம்ப பாடுபட்டுருக்குறாங்க இன்ஷா அல்லாஹ். ஜி இந்த மதரசா வாடகை 2 வாடகை கட்டிடம் பிடிச்சிருக்கோம் எஜமான. அரபி ஆண்கள் மதரசாவுக்கும் பெண்கள் மதரசாவுக்கும் எஜமா இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய முயற்சிகளில் இருக்கிறாங்க. ஒரு மதரசாவுக்கு சொந்தமாக ஒரு பில்டிங் ஏற்படுத்தி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி எதை நம்ம அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செஞ்சோம்? இப்போ அவங்களாவது நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம் சொல்லுங்கள்? அல்லாஹ்ட்டேருந்து வாங்கி சாப்பிட்டது தான் மிச்சம். இதில் வேறு குறை, அல்லாஹ் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கல அப்படி செய்யலை இப்படி செய்யலை. அதனால் நம்முடைய சிந்தனைகளை மாற்றுங்க. சதா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த பழகுங்க. அல்லாஹ் 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 அல்லாஹ். மூச்சு உள்ளே போகும்போது அல்லாஹ் ஒரு மூச்சு கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் போகக்கூடாது. இப்போ இன்றைக்கி ஒரு நாள் மஜ்லிஸ் இங்கே இருக்கும் இன்ஷா அல்லாஹ், ஃபஜர்லேருந்து இஷா வரைக்கும். இந்த ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக செலவு பண்ணுவோம். மூச்சு உள்ளே போகும்போது அல்லாஹூன்னு போகணும், வெளியே வரும்போது அல்லாஹ்னு வரணும். மூச்சு உள்ளே போகும்போது அல்லாஹ், வெளியே வரும்போது அல்லாஹ். அல்லாஹூ அல்லாஹ். உங்கள் மூச்சின் பக்கம் கவனம் செலுத்துங்க. சூஃபியாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஹோஷ் பர் தம். தம்னா மூச்சு, ஹோஷ்னா கவனம். மூச்சிலே கவனம் அப்படின்னா ஒரு மூச்சு கூட வீணாக போகக்கூடாதுன்னு அர்த்தம். அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாலே போகணும். இப்போ இன்ஷா அல்லாஹ் இங்கே பயான் நடக்கும். அவங்க பயான் செய்வாங்க, நம்ம காது தானே கேட்குது பயானை. உள்ளம் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹ். மனசுக்குள்ளே அல்லாட்ட பேசிட்டியா, அல்லா இந்த கேட்க வச்சே ரப்பே, நீ தானே இல்லை இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்த ரப்பே. சிந்தனை முழுசும் அல்லாஹின் பக்கம் இருக்கணும். மூச்சு அல்லாஹ் அல்லாஹ் போயிட்டே இருக்கணும், வேறு பக்கம் சிந்தனை போகக்கூடாது. தெரிஞ்சுங்களா? நாளைக்கு போய் ஊரில் அங்கே போகணுமே இங்கே போகணுமே அதெல்லாம் அந்த சிந்தனையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருங்க. இன்றைக்கி முழுசும் இங்கே தான் இருக்கணும். வஹுவ ஷஹீது அல்க சமஅ வஹுவ ஷஹீது. காது தாழ்த்தி கேளுங்கள், நீங்கள் இங்கே இருந்த நிலைக்கு நல்லா சொல்கிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? சில பேர் காது தாழ்த்தி கேட்பாங்க, இவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. அமெரிக்காவில், ரஷ்யாவில், ஜப்பானில், ஜெர்மனில் புயல் சுத்தரமாக சுற்றிட்டு இருக்கிறது. இது இப்போ புயல் அடிச்சிட்டு இருக்குதான், எங்கே கரையேறும் தெரியலையா? அது கரையேற நீ கரையேறணுமே, அது எங்கேயோ கரையேறிடும். நீ கரை சேருவே தெரியலையே. நாம் கரை சேர்றது தானே முக்கியம். புயல் கரை சேர்ந்தா என்ன சேராட்டி என்ன பை? நாம் நம்முடைய ஈமானோடு அல்லாட்ட போய் கரை சேரணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதுக்குரிய வேலையை பாருங்கள். அல்லாஹ் அல்லாஹ் திக்ரிலேயே சதா இருக்கும். அதான் ஜவா இன்ஷா அல்லாஹ் அசத் அவங்க பயான் செய்வாங்க. صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا الله. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் தான் எல்லா வஸ்துக்களுடைய எல்லா தேவைகளையும் சதா பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அல்லாஹை தவிர வேறு இலாஹ இல்லை என்ற இந்த திருக்கலிமாவை சர்க்கார் நாயகம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இலாஹ், லா இலாஹ இல்லல்லாஹில் உள்ள வார்த்தை இலாஹ். இலாஹ் என்றால் என்ன அர்த்தமுலா? டிக்ஷனரி எடுத்து பார்த்தா, அகராதியில் எடுத்து பார்த்தா, வணக்கத்திற்கு தகுதியானவன், வணக்கத்திற்குரியவன் என்று தான் இருக்கும். இலாஹ் என்றால் என்ன இருக்கும்? வணக்கத்திற்கு தகுதியானவன்.
சின்ன வயசுலேருந்து நம்ம வாப்பா அம்மா மக்தபில் நம்ம உஸ்தாதுமார்கள் இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சூஃபியாக்கள் நமக்கு ஷேக் நாயத்துட்டு வந்து உட்காந்த உடனே சர்க்கார் நாயன் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவன். இலாஹுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்க? தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை, இல்லல்லா என்று அர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ சூஃபியாக்கள் கலிமாவுடைய அர்த்தத்தை மாற்றிட்டாங்களா? கலிமாவுடைய அர்த்தத்தை வேறு ஏதாவது சொல்கிறாங்களா? சிலர் அப்படியும் சொல்கிறாங்க. சூஃபியாக்கள் கலிமாவுடைய அர்த்தத்தை மாற்றலை, கலிமாவுடைய ஆழ்ந்த கருத்தை, அதில் உள்ள உள்ரங்கமான கருத்தை தான் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஷேக் நாயகம் லா இலாஹ இல்லல்லாஹ் நாம் வணக்கத்திற்கு தகுதியான யாரும் இல்லை நாம் சொன்னதுக்கு ஆழ்ந்த கருத்து என்ன, அதில் உள்ரங்கமான கருத்து என்ன, அதை எப்படி லா இலாஹ இல்லா அனுபவிக்கிறது என்பதற்காக வேண்டிதான் நமக்கு ஷேக் நாயகம் அவங்க வணக்கத்திற்கு தகுதியானவன். ஏன்பா அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதியானவன் இல்லை, வணக்கத்திற்கு தகுதியானவன் மஅபூதுக்கு லாயக் முஸ்தஹக்குல்லில் இபாதா, வணக்கத்திற்கு தகுதியானவன். ஏன் அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை என்றால் சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா அல்லாஹ்வை தவிர. அதனால் வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, இல்லல்லா. இதுதான் ஷேக் நாயகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதுதான் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. கலிமாவுடைய உள்ளார்ந்த விளக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து இப்படி நாம் விளங்க ஆரம்பித்தோம். எல்லா வஸ்துக்கள்ல இருந்தும் ரப்பு தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான்னு விளங்க ஆரம்பித்தா, ஷேக் சொல்லி கொடுத்தபடி விளங்க ஆரம்பித்தா, திருக்கலிமாவுடைய வாசனை நாம் திறக்க ஆரம்பிச்சிட்டோம். அதற்கப்புறம் திருக்கலிமாவுடைய பொக்கிஷங்களை நாம் விளங்க ஆரம்பிச்சிருவோம். பின்னால் மிகப்பெரிய கடலே இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷேக்குடைய பிச்சையில் அதுக்கும் நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவான் இன்ஷா அல்லாஹ். என்ன மூலா? அடுத்த கேள்வி ஷேக் நாயகம் கேட்குறாங்க, அல்லாஹ் மட்டும்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? அதற்கு எல்லா சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் அல்லாஹ் மட்டும்தான் பூர்த்தி செய்கிறான்னு சொல்லிட்டீங்களே, அல்லாஹ் மட்டும்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? நாங்கள் பார்க்கக்கூடிய எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு, இது எந்த வஸ்துமே தேவை நிறைவேற்ற முடியாதா என்று கேட்டால், இலாஹ் தேவையை நிறைவேற்றுவதற்கென்று சில ஷர்த்துகள் இருக்கு. தேவை நிறைவேற்றுவதற்கென்று சில ஷர்த்துகள் இருக்கு. அந்த ஷர்த்துகளை கொண்டவைகள் மட்டும்தான், அந்த ஷர்த்துகளை எல்லாம் யார் உள்ளடக்கி இருக்கிறார்களோ, அந்த ஷர்த்துகள் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். சும்மா சாதா சீதாவா ஒரு வஸ்து இருக்குங்கிறதுக்காக தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, எந்த ஏத்திபாராத்தே உலூஹியத் என்று சொல்லுவார்கள். இவர் அல்லாஹ் தாலா அல்லாஹ் அல்லாவா இருந்தான்னா துனியாவே தேவையில்லை. அல்லாஹ் கவனிங்கண்ணே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா அல்லாவாகவே இருப்பதற்கு இந்த உலகத்தை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த துனியாவை ஏன் படைச்சான்னா தான் இலாஹுன்னு காட்ட தான் படைச்சான். தான் இலாஹுன்னு காட்ட தான் படைச்சான். அல்லாஹ் அல்லாஹா இருந்த பொழுதே அல்லாஹ் இலாஹா இருந்தான், ரப்பா இருந்தான், ரஹீமா இருந்தான், எல்லா சிஃபத்துக்களும் அல்லாஹ்ட்ட இருந்துச்சு. இந்த சிருஷ்டிகளை நம்மளையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே விளைஞ்சா இல்லைங்களா? அல்லாஹ் அல்லாவா இருந்தானே இல்லையா? அல்லாஹ் இல்லை. அல்லாஹ்வுடைய எந்த தன்மையிலேயாவது மாற்றம் இருந்துச்சா? இல்லவே இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அல்லாஹ் இருந்தான். அல்லாஹ்வுடைய இன்னைக்கு என்ன சிஃபத்து அல்லாஹ்ட்ட இருக்கோ அது அப்படியே தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கள்லேயும் இந்த மாற்றம் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு எந்த சிஃபத்தும் புதுசாக உண்டாகிறது இல்லை. முந்திலாம் அல்லாஹ் ரஹ்மானா இல்லைங்க, இப்போ ரஹ்மான் ஆகிட்டான். அப்படி இவர் முதல்ல ஓதாம் படிக்காமல் இப்போ ஆலிம் சாப் ஆகிட்டார். இப்போ அவர் முதல் ஆலிமா இல்லாமல் இருந்தார். ஓதாமல் ஹாவுசா இல்லை அவர், இப்போ ஓதி முடிச்சு இப்போ ஹாவுசா ஆகிட்டாருன்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் தாலா முந்தி அவ்வளோக்கெல்லாம் ரஹ்மான் இல்லை, இப்போ ரஹ்மான் ஆகிட்டான். அப்படியா? முந்தி ரொம்ப கம்மியாக இருந்து இப்போ ரஹீம் ஆகிட்டான். அப்படியா? மாலிகுல் முல்க் ஆகிட்டான். அப்படியா? முந்திலாம் கம்மியாக ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, இன்றைக்கி ரொம்ப அல்லாட்ட இருக்குது. அப்படியா? இல்லவே இல்லை. என்றைக்கு அவன் அப்படி எப்படி இருந்தானோ அன்றைக்கி தான் இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கான். ஒரு பணக்காரர் ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஏழையாக இருந்தாருங்க. இப்போ ஒரு சம்பாரித்து ஊர்லேயே 7-8 இடத்துல வீடு வாசலாம் வாங்கிட்டார். இப்போ பெரிய பணக்காரர் ஆகிட்டார்.
இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ப்ராப்பர்ட்டி அதிகம்னு சொல்ல முடியுமா? உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி உலகம் அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டியாக இல்லை. இப்போ உலகம் வந்து அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. இப்போ முந்தியோட கொஞ்சம் கூடிக்கிச்சா? படைக்க கூடிக்கிட்டே போச்சா? எப்படிப்பா? இப்போ துனியாவை படைக்கிறதுக்கு முன்னாடி விட துனியா படித்த பின்னாடி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொஞ்சம் சொத்து பத்துக்கெல்லாம் கூடிக்கிச்சா? எங்கேருந்து படித்தான்? அவன்கிட்ட தான் படிக்க வெளியே கொண்டு வந்தான். அவன்கிட்ட தான் வெளியே அவனுடைய ஷான் தாங்க உலகத்தில். அதில் அவன் ப்ராப்பர்ட்டி கூடிடுச்சுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஷான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஷான் சொன்னா குல்ல யோமின் ஹுவ ஷான். ஷான்னா என்ன? நிலை, ஹால். நிலை, ஹால். குல்ல யோமின் ஹுவ ஷான். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு ஷான்ல இருப்பான். இவருங்க இது ஒரு ஷான், ஒரு ஷான், இது ஒரு ஷான். என்னுடைய ஷான் இப்படி நினைச்சு நிற்கிறேன். இது ஒரு ஷான், இது ஒரு ஷான். என்னுடைய ஷான் இது மாதிரி. அதே மாதிரி குல்ல யோமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நிலையிலும் ஒரு ஷான்ல அல்லாஹ் இருப்பான். அப்படின்னா அல்லாஹ் எந்திரிச்சு நிற்கிறது, உட்கார்றது, ஹரக்காத் சக்கனாதான் அல்லாஹ் இல்லை. ஹரக்கத்துன்னு சொன்னாலே மலா இப்போ இருங்க, நான் உட்காந்துருக்கிறேன், நான் நகர்ந்தேன் எப்போ சொல்லுவீங்க? இங்கேருந்து இந்தாலி உட்காந்து. இதுக்கு பேர் என்ன சொல்கிறது? நான் நகர்ந்தேன். திரும்ப இங்கேருந்தேன், இங்கே உட்காந்து. இதுக்கு பேர் நகருதல், ஹரக்கத்து. அல்லாட்ட ஹரக்கத்தே கிடையாது. ஏன்னா நான் எப்போ நகருதல் என்ற பேச்சு வரும்? இப்போ இங்கே நான் உட்காந்துருந்தேன்னா இந்த இடம் வெற்றிடமாக இருக்கா? இங்கே ஒரு ஆள் உட்காரலாம், வெற்றிடமாக இருக்குது, காலி இடமா இருக்குது. இப்போ நான் என்னுடைய இடத்தை காலி செய்து விட்டு காலியான இன்னொரு இடத்தை நிரப்பி விட்டேன், இங்கே வந்துட்டேன். இப்போ ஏற்கனவே நான் இருந்த இடத்த வந்து காலியாக்கிட்டேன். இதுக்கு பேர் தான் நகருதல். அதுதான் நகருதல். இது காலியான ஒருத்தர் உட்காரலாம், ஒரு ஃபேஸ். எனது இடத்தை நான் காலி செஞ்சுட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ நான் இங்கே முதல்ல இங்கே இருந்து இப்போ இங்கே இல்லை பாருங்க. நான் இந்த இடத்த ஆக்கிரமிச்சிருந்தேன்ல. இப்போ இந்த இடம்னு சொன்னால் இந்த உட்கார சீட் இருக்கே, இது ஒரு இடம் மட்டும் இல்லை, இந்த ஃபேஸு இவ்வளோ, இந்த இங்கே உள்ள இந்த சீட்டுக்கு மேலே உள்ள இவ்வளோ பெரிய இடத்த என் உடம்பை ஆக்கிரமிச்சிருந்துச்சு. இப்போ இந்த ஃபேஸ் காலியாக தானே இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆக்கிரமிச்சிருந்தேன்ல முந்தி. என்னுடைய இந்த உடல் நினச்சிங்களா எத்தனையோ ஒரு கனமீட்டர்னு வச்சுக்கோங்க, உதாரணம் சொல்கிறேன், ஒரு 2 கனமீட்டர்னு சொல்கிறோம். இந்த ஃபேஸ், இந்த இடம் வந்து இந்த இடத்த நான் ஆக்கிரமிச்சிருந்தேன். இப்போ அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ இந்த இடத்த இங்கே ஆக்கிரமிச்சு இது காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். இப்படி அல்லாஹ் ஹரக்கத்தே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தாலாக்கு வெளியில் ஃபேஸே கிடையாது. ஃபேஸ் இடம், காலி இடம் என்றே ஒன்று இல்லை. விளைஞ்சுங்களா? இன்னமும் பி குல்லி ஷையும் முஹீத். அனைத்து வஸ்துக்களையும் அவனே சூழ்ந்திருக்கிறான். அப்படிங்கும்போது காலி இடம் ஒன்று இருந்தால் தான் ஹரக்கத்து வரும், நகர்தல் வரும். அல்ல நகரவே மாட்டான் எங்கேயுமே. நகர முடியாது மல. அவன் எங்கே நகர சொல்கிறீங்க? எங்கே காலி இடம் இருக்குது நகர்றதுக்கு? ஹரக்காத் இல்லை அல்ல இடத்துல. அவன் முத்தஹர்ரிக் இல்லை அல்லா தாலா. நாம் முத்தஹர்ரிக். நாமெல்லாம் யாருங்க? ஹயவான். நம்மளாம் ஹயவானுங்க. எந்த ஹயவான் திட்டுறீங்க அப்படின்னு? ஹயவான் உயிருள்ள வஸ்துக்கள், உயிருள்ளவைகளுக்கு ஹயவான்னு சொல்கிறது. நம்ம எல்லாம் யாருங்க? உயிரினங்கள் தானே. உயிரினம் கிடையாதா? ஜடமா? நம்மளாம் ஹயவானா இல்லையா பை? இப்போ யாரும் ஹயவான்னு திட்டினா கோச்சிக்க மாட்டிங்களா? ஹயவானும் சந்தோஷப்படணும். நம்மளாம் ஹயவான்னா உயிர் உள்ளவர், ஹயாத் உள்ளவர். ஹயவான், ஹயவான் என்றால் மிருகங்கள் மட்டும் கிடையாது. ஹயவான ஹயாத் என்ற பொருளும் இருக்குது. வலல் ஆஹிரத்து லஹியல் ஹயவான். ஆகிரத்து மட்டும்தான் வாழ்வு. அல்லாஹ் சொல்கிறான், வாழ்வே ஆகிரத்து மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலல் ஆகிரத்து லஹியல் ஹயவான். இப்போ ஹயவான் எல்லாம் முத்தஹர்ரிக் தான். முத்தஹர்ரிக்கும் பில் இராதா. ஹசாசுன் முத்தஹர்ரிக்கும் பில் இராதா. தன் சுய நாட்டத்தை கொண்டு இடம் மாறுபவர்கள் மிருகங்கள். அல்லாஹ் முத்தஹர்ரிக் இல்லை. அல்லாஹ் வந்து முஹர்ரிக், அசைப்பவன், ஆட்டுபவன்.
ஆட்டுவிப்பவன். அவன் ஆடுபவன் அல்ல, அசைபவன் அல்ல, முத்தஹர்ரிக் இல்லை. அல்லா தஆலா ஹரக்கத் அல்லா எடுத்து இதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்? அல்லாஹ் என்றைக்கும் தான் இருக்கும் இடத்தை விட்டு நகர்வதும் இல்லை, அவன் இல்லாத ஒரு இடமும் இல்லை, காலி ஃபேஸும் எங்குமே இல்லை. இந்த இடம் என்பது இருக்குல்ல, இப்போ நான் உட்காந்துருக்க இடம், நான் உட்கார்றதுக்கு இடம் தேவைப்படுகிறது, நகர்ந்து உட்கார்ந்தாலும் இன்னொரு இடம் தேவைப்படுகிறது. இந்த ஒவ்வொரு இடத்தையும் அவன் தான் சூழ்ந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஐனமா தவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீ எங்கே எங்கே அப்படின்னு சொல்லும்போது மக்கான் வந்துருச்சு. எந்த மக்கான், எந்த இடத்திற்கு நீ உன் பார்வை திருப்பினாலும் அங்கே அல்லாஹ் தான் இருக்கிறான். அவன் இல்லாத இடம் இருந்தால் நகர்றது. சரி, இந்த ஐனமா துவல்லு இருக்கு, இது எப்போ? பாத தஹ்லீக், படைத்ததற்கு பின்பு. ஏன்னா ஐனமா என்றாலே மக்கான், இடம். அந்த இடமும் ஒரு படைப்பு தான். இந்த இடம் இருக்கே பை, இந்த இடம் ஒரு படைப்பு. அல்லாஹ் தஆலா நம்மை படைப்பதற்கு முன்பு நாம் இருக்கிறதுக்கு இடம் வேணும்ல. அதனால் முதல்ல வீடு நமக்கு வேணும். நம்ம உலகத்தை படைச்சிட்டு தான் அடுத்து நம்மளே படைச்சான். ஒரு இடம் நமக்கு இருக்குங்கிற முதல்ல இடத்தை படைச்சான், மக்கானை படைச்சான், அப்புறம் தான் மக்கீனை படைச்சான். மக்கானா இடம், மக்கீன்னா அந்த இடத்தில் இருப்பவர்கள். முதல்ல மக்கானை படைச்சு அப்புறம் தான் மக்கீனை படைச்சான் அல்லாஹ் தஆலா. நாம் இருப்பதற்கு இன்னொன்று என்ன தேவை? ஜமான், காலம் தேவை. நேற்று, இன்று, நாளைன்னு சொல்லணும். அதில் ஜமானையும் எல்லாம் படைச்சான், காலங்களையும் எல்லாம் படைச்சான், அப்புறம் தான் நம்மளே எல்லாம். ஏன்னா இப்போ நம்ம வாப்பா பிறந்த காலம், இப்போ நாம் பிறந்த காலம், நம் பிள்ளைகள் பிறக்கும் காலம் வித்தியாசம் இருக்கும். எல்லாம் ஒரே காலத்தில் பிறந்தா என்ன செய்ய முடியும்? ஆதம் மனுஷன் பிறக்கும் போது கியாமத்து வரைக்கும் அத்தனை பேரும் ஒன்றா படிச்சு விட்டான்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கால இடைவெளி தேவையே. எனவே அல்லாஹ் தஆலா காலத்தை படைத்தான். அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா காலத்தில் வாழ்பவர்களில் படைத்தான். தெரிஞ்சுங்களா? சரிங்க, ஜமானையும் படைச்சான், இந்த ஜமீனையும் படைச்சான், மக்கானையும் படைச்சான், மக்கீனையும் படைச்சான். படைச்சான்னு சொல்லும் போதே விளங்கிங்க, இந்த இடம் என்பது ஒன்று இல்லாமலும் அல்லாஹ் இருந்தான். ஜமான், காலம் என்று ஒன்று இல்லாமலேயே அல்லாஹ் இருந்தான். காலம் நமக்கு படைச்சான் அல்லாஹ் தஆலா. இல்லைன்னா காலம் இல்லைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நேற்று எங்கே போயிருந்தீங்க, நாளைக்கு எங்கே போகிறீங்க, எப்படி கேட்பீங்க? எல்லாமே ஒரே காலமாக இருந்தா விளைஞ்சா? காலம் நமக்கு தேவை என்பதற்காக நல்லா படைச்சான். மக்கான் நமக்கு தேவை என்பதற்காக வேண்டி எல்லாம் படைச்சான். இந்த மக்கானும் இல்லை, மக்கீனும் இல்லை, ஜமானும் இல்லை, ஜமீனும் இல்லை, அவன் இருந்தான். वाह वाह, ये ज़मान जब न था और ज़मीन जब न था, चांद सूरज न था, आसमान जब न था, जब न था कुछ यहाँ, जब न था कुछ यहाँ था, मगर तू ही तू, अल्लाहू 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 अल्लाहू. ये ज़मा जब न था और मकान जब न था, वी इடம் இல்லை, காலம் இல்லை, பூமி இல்லை, எதுவுமே இல்லை. வலம் யகும் மஅஹு ஷையா, கானல்லா, அல்லாஹ் இருந்தான். ஏ கௌனோ மகான் இல்லை, ஜமானோ ஜமீன் இல்லை, கானல்லாஹ் வலம் யகும் மஅஹு ஷையா, அல்லாஹ் இருந்தான், அல்லாஹ்வோடு எதுவுமே இல்லை. அப்போ இடமும் இல்லை, அவனுக்கு இடம் தேவையில்லை. கிறுக்கு பயல்வோ சில பேர் அல்லாஹ் இங்கெல்லாம் இல்லை, அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான்ட்டாங்க. தன்னை உலகிலேயே மாபெரும் அறிவாளிகள் மேலே சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ் இங்கெல்லாம் இல்லை, அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான். எங்கே இருக்கான்? எங்கேயோ இருக்கான். 7 வானத்துக்கு மேலே இருக்கிறான். 7 வானத்துக்கு இருக்கிறான். அப்போ அவனுக்கு இடம் தேவைப்படுது. அல்லாவுக்கு இடத்துக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லைங்க. எல்லா இடத்தில் இல்லை, இடம் அனைத்தும் அவனில் இருக்கிறது. ஏன்னா எதுவெல்லாம் கௌனோ மகானோ இடம் என்று நீ எதை சொல்கிறாய்? இந்த பூமி, சந்திரன், சூரியன், வானம், பூமி, இதெல்லாம் இடம் என்று சொல்கிறாயே, இது படைப்பதற்கு முன்பும் அவன் இருந்தான். இடம் அவனுடைய படைப்பில் ஒரு படைப்பா இல்லையா? இடம் சின்னதா, இடம் பெருசா, அவன் பெருசா? இடம் மஹ்லூக்குங்க.
எல்லா மக்லூக்கும் சின்னது, அவன் தானே பெருசு. அல்லாஹு அக்பர், அனைத்தையோட பெரியவன் யாரு? அல்லாஹ். ஜி அப்ப இடம் அது வானம், 7 வானம் 7 பூமி, அரிஷு குருஷு லௌஹோ கலம், சொர்க்கம் நரகம். சொர்க்கம் பிரம்மாண்டமானது, சொர்க்கத்தோட நரகம் பெருசு. சொர்க்கம் பேச நரகம் பெருசா? சொர்க்கம் பேச நரகம் பெருசா? நரகம் ரொம்ப பெருசு, சொர்க்கத்தை விட பெருசு. அது சொர்க்கத்தை விட பிரம்மாண்டமானது நரகம். தெரிஞ்சுங்களா? ஏன்னா சொர்க்கவாசிகள் எவ்வளோ பேரோ அதை விட 1000 மடங்கு நரகவாசிகள். அவ்வளோ பெரிய இடம் இருக்கும். எவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய எங்கே தயார் பண்ணலாம் அதில்? சொர்க்கவாசிகள் எவ்வளோ பேரோ நரகவாசிகளுக்கும் சொர்க்கவாசிகளுக்கும் கம்பேர் பண்ணால் 1:1000. 1:1000. ஒரு சொர்க்கவாசிக்கு போல ஒரு 1000 நரகவாசிகள் இருப்பாங்க. சொர்க்கத்தில் 1,00,000 பேர்னா 1000 லட்சம் பேர் நரகத்தில் இருப்பாங்க. 1 கோடினா 1000 கோடி. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். நம்ம ஒருத்தரை சொர்க்கத்துக்கு அனுப்புறதாக அல்லாஹ்வுத்தாலா 1000 பேர் நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கான்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1000 பேர் நரகத்தில் இருக்கிறாங்க. we are selected in 1000. நம்மளாம் 1000-ல் ஒருத்தர். 999 பேர் நரகத்தில் அனுப்பிச்சிட்டான் அல்லாஹ். நம்மளாம் 1000-ல் ஒருத்தருங்க. அல்லாஹ் நம்ம பொறுக்கி எடுத்துக்கிட்டாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? ஊடு இல்லை, வாசல் இல்லை, கை இல்லை, அது இல்லை, இது இல்லை. இங்கே சொல்கிற நீ என்ன? நம்மளாம் 1000-ல் ஒருத்தர்கள். we are selected in thousands. ஒரு 1000 பேரில் அந்த 999 பேர் நம்மளுக்கு நரகத்துக்கு போகிறானோ, ஒருத்தர் நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சான். அந்த 999 பேர் எத்தனை கோடீஸ்வரன் இருப்பானோ, எவ்வளோ பெரிய அறிவாளிகள், எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள். ஐன்ஸ்டீனு, நியூட்டனு, எடிசன்னு, என்ன பை ஜார்ஜ் பிரபு, ஒரு ஹென்றி, குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன், எல்லாம் அதில் தான் கிடப்பானோ. இதில் அந்த 999 ராஜாதி ராஜர்கள், மன்னாதி மன்னர்கள், எலிசபெத்து, எல்லாம் அங்கே தான் கிடப்பாங்க. நம்மளே அல்லாஹ்வுத்தாலா பொறுக்கி எடுத்தான். நம்மளாம் 1000-ல் ஒருவராக, நம்மெல்லாம் முஸ்தஃபீன் அல் அஹ்யார், பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள் தான், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், செலக்டட் பீப்புள்ஸ். அல் முஸ்தஃபீன் என்னால் செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள். அல் அஹ்யார் மிகச்சிறந்த, நான் என்று என்னுடைய இஷ்டப்படி நான் எடுத்துக்கொண்டவர்கள். அந்த 1000 பேரில் அல்லாஹ்வுத்தாலா கை வச்சு நம்மளே எடுத்தான் பாருங்க. வேற யாருமே கை வந்துருந்துச்சுன்னா போய் சட்டி நிமிர கொண்டு வந்து கோல்டு கொண்டு போய் ஏதோ ஒன்று எடுப்பான்னு எதை வேணால் எடுக்கலாம்ல. அல்ல டக்கு நம்மளே தூக்கிட்டான் பாருங்க. மிச்ச 999 கொண்டு போ. ஒவ்வொரு பையிலையும் 1000 கோலி குண்டு. என்ன பை? ஒரு பையை கொண்டு வந்தாச்சு, ஏதோ ஒன்று எடுத்தால் என் பேர் வருது இல்லை. அதை மிஞ்சி 99 அது தள்ளி நரகத்தில். அடுத்த போய் கொண்டு வா, அதில் 1000 பேர் எடுத்தால் ராஃபி பேர் வருது. 900 உள்ளே அனுப்பு. அடுத்த எடுத்தால் இசாக்கு பேர் வருது. மிச்சத்து உள்ளே அனுப்பு. அடுத்த எடுத்தால் மீராம் பேர் வருது. மிச்சம் அனுப்பு. கருணை கடலாகி அல்லாஹ் நம்மளே எடுத்தான் பாருங்க. அவன் விருப்பப்படாமல் எடுத்துருப்பானா? சரி, ஏதோ நம்ம பார்க்க அழகாக இருக்கிறோம் என்றோ, ரொம்ப குணமுள்ளவர்களாக இருக்கிறோம், நல்ல வேலாக இருக்கிறோம் போல என்றெல்லாம் எல்லாம் பொறுக்கி எடுத்த மாதிரி தெரியல. அப்படியா தெரியுதா? வா 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 வா, கருணையே கருணைங்க. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? எடுக்கும்போது நம்மளை அஹ்லா இலா இல்லல்லாஹ் எடுத்தான் அல்லாஹ் தஆலா. சார், கலிமா உடையவர்கள் நம் பெயரை பொறுக்கி எடுத்தானே. யா அல்லாஹ், நீ கையில் எடுத்துட்ட, பொறுக்கி என் பேரை சொல்லி எடுத்தாச்சு. கலிமா உடையவர்கள் மறுபடியும் போட்டுறாது ரப்பு. என்னுடைய பாவங்க, இவன் தகுதியில் தெரியாமல் எடுத்துட்டேன்னு போட்டு அடுத்தது எடுத்துடலாம் தூக்கிறாத. உண்மையிலேயே நான் தகுதியற்றவன் தான். நீ என்னை பொறுக்கி எடுக்கிற பொழுதே என் நிலம் உனக்கு தெரியும், என் வண்டாவாரம் உனக்கு தெரியும். தெரிஞ்சுதானே கலிமாவுக்கு நீ பொறுக்கி எடுத்த. ஜி இல்லை, பொறுக்கி எடுத்த பின்னாடி இந்த பயில தெரியாமல் எடுத்துட்டேன். சில நேரத்தில் கடையில் போய் கத்திரிக்காய் எடுப்போம். நாம் ஒன்று பொறுக்கி எடுத்து எடை போட்டுருவோம். எடுத்து பயிரை கொட்டுமா, சொத்தை கவனிக்காமல் எடுத்துட்டேன், அதை மாற்றிருங்க. அப்படியே அந்த கத்திரிக்காய் தூக்கி போட்டு வேறு கத்திரிக்காய் எடுத்துக்குவோம். அவங்க அம்மா இதுக்கு சொத்தையாக இருக்குமா, வேறு கொடுங்கன்னா கொடுத்து நாங்கள் வேறு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பொறுக்கி எடுத்த பின்பும் சொத்தை என்று தெரிந்தால் வாபஸ் பண்ணிடுறோம்ல கத்திரிக்காயில். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா நம்ம பொறுக்கி எடுத்த பின்பும் அடாடா
கலிமாவுக்கு இவனை பொறுக்கி எடுத்தேன், பார்த்தா ஆள் சரியில்லையே, ஒன்றா நம்பர் ஷைத்தானா இருக்கிறான், இவனை போய் தேர்ந்தெடுத்தினேன், இவனை தூக்கி போட்டு வேற ஆள் எடுத்துக்குவோம் என்று அல்லாஹ் எங்களை மாற்றிடாத. ஏன்னா கத்திரிக்காய் கூட நாங்கள் பார்க்காம செலக்ட் பண்ண சொத்தைன்னு தெரியாமல் கூட எடுத்துடலாம். ஆனால் நீ எதுவுமே தெரியாமல் எடுக்கலைங்களே. அலமுபிக்கும் ஜி, அவனுக்கு ரொம்ப அறிந்தோன். இது அன்தும் அஜின்னத்துன் தூணி உம்மாத்திக்கும் ஜி லா துசக்கு அன்ஃபுசக்கும். நீ அல்லாஹ் முன்னாடி தலையை கீழே வச்சுட்டு கண்ணீர் சிந்தி விட்டுறான். அல்லாஹ் யாரெல்லாம் நான் ரொம்ப பரிசுத்தோன்னு மட்டும் சொல்லாத, உன்னை போய் தெரியாது எனக்கு. லா துசக்கு அன்ஃபுசக்கும், நீ உன்னையே பரிசுத்தப்படுத்தி கொள்ளாது. ஜி ஹுவ அலமு பிக்கும், இது அன்ஷாக்கும் மினல் அர்து, உன்னை பூமியிலிருந்து எடுக்கும் போதே உன் வண்டவாள தெரியும் எனக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பூமியிலிருந்து அந்த மண்ணை எடுத்து இப்போ நம்ம வாப்பாவுடைய அம்மாவுடைய வயிற்றில் உருவானோம், வாப்பாவுடைய முதுகந்தண்டில் உருவானோம். முதுகந்தண்டில் எப்படி உருவானோம்? அது வாப்பா சாப்பிட்ட காய்கறியும் அதுதான் உண்டாச்சு. அந்த காய்கறி எங்கேருந்து வந்துச்சு? மண்ணிலிருந்து வந்துச்சு. மண்ணிலிருந்து அந்த சத்து காய்கறிக்கு கீரைக்கு போய் கத்திரிக்காய் முருங்காய் அரிசி கோதுமைக்கு போய் எத்தனை ஆயிரம் மண்ணில் இருந்துச்சோ, நீ எத்தனை ஆயிரம் மண்ணில் பரவி கிடந்தோமோ. அத்தா கர்நாடகா அரிசியும் சாப்பிட்ருப்பாரு, பஞ்சாப் கோதுமையும் சாப்பிட்ருப்பாரு, விளைஞ்சிங்களா, ஆந்திரா பொன்னியும் சாப்பிட்ருப்பாரு. அத்தனை மண்ணிலிருந்து அரிசியிருந்து சத்து அத்தா உள்ளே போய் அது சத்தாக மாறி அம்மா வயிற்றுக்குள் போய் நீ வந்தையே, அப்படி மண்ணில் இருந்து நீ சத்தாக வந்தையே, அப்போவே உன் மொத்த ஸ்டோரி எனக்கு தெரியும். இன்னைக்கான தான் உன்னே தெரியும். சரி சொல்கிறான் பாருங்க, ஒருத்தர் ரொம்ப துள்ளான். டே ரொம்ப துள்ளாத, ஜட்டி இல்லாமல் திருவாத காலத்தில் பார்த்துட்டுருக்குறேன். என் வயசு என்ன, உன் வயசு என்ன? உனக்கு 20 வயசு, எனக்கு 60 வயசு. விளைஞ்சிங்களா? உங்கள் அம்மா தான் கல்யாணம் முடிக்கும்போது நான் தான் முடிச்சு வச்சதே. நீ ஜட்டி இல்லாமல் தெருவில் சுற்றினிய, அப்போவே என்னை பற்றி தெரியும். இன்றைக்கி நீ கவுன்சிலர்னு துள்ளுறியா? போடா, தெருவில் மண்ணில் விளையாண்டுருப்ப, தெரியாதா? அப்போ இருந்தே உன்னை பார்க்கல அப்படி சொல்கிறது இல்லையா? அல்ல, நீ பெரிய நல்லவன் என்று சொல்கிற நீ. வலா துசக்கோ அன்பசக்கும். சரி, வலா துசக்கோ அன்பசக்கும் யாருக்கு சொன்னா? யாருக்கு சொன்ன? அல்லா தஆலா சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்குமே தாங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறான். நல்லவனு சொல்லிக்காத. வலா துசக்கு, நீ ஒன்னையே நல்லவன் நீ சொல்லிக்கொள்ளாதே. பெரிய பெர்ஃபெக்ட் இவர். வண்டவாளம் தெரியாது எனக்கு. உன் வண்டவாளம் தலையை கீழே வச்சு ரப்பே, இந்த உலகத்திலேயே களைஞ்செடுத்த அயோக்கிய நான் ஒருத்தன் தான். மற்றவங்களாம் நல்லவங்க, பெரிய மகான்கள் அப்படி தான் சொன்னாங்க. ஆகிய உலகத்தில் என்னை போல், ஐயோ என்னை போல மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே. அவுலியா படிக்கிறாங்க, மாபெரும் மகான் அப்பா. ஐயோ என்னை போல மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே. என்னை போல் மாபாவி தீபாவி யாரும் இல்லை. விளைஞ்சுங்களா? என்னை போல் கெட்டவன் கேடு கெட்டவன் யாரும் கிடையாது. எல்லோரும் நல்லவர்கள், நான் என்று நல்லவன் ஆவேனோ. அவங்க படிக்கிறாங்க. ஏதேது செய்திடுமோ பாவி வீதி, ஏதேது செய்திடுமோ. வலா துசக்கு அன்ஃபுசக்கும், நீ உன்னையே நல்லவன் நினச்சிக்காத, நல்லவன் சொல்லிக்காத. ஹுவ அலமு பிக்கும், உன்னை பற்றி அவன் நன்கு தெரிந்தவனாக இருக்கிறான். எப்ப? இது அன்ஷாக்கும் மினல் அர்து, இந்த பூமியிலிருந்தும் அல்லாஹ் உங்களை உண்டாக்கிய பொழுது. இது அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்க அம்மா வயிற்றுல சதக்கட்டியா இருந்தே, அப்பவே உன் மொத்த ஸ்டோரி எனக்கு தெரியும். இன்னும் உருவம் கொடுக்கப்படல, வெறும் சதக்கட்டியா. இன்னும் கை முளைக்கல, கண்ணு முளைக்கல, காது முளைக்கல, வாய் முளைக்கல. சதக்கட்டியா அம்மா வயிற்று இருக்கும் போதே நீ கை முளைச்சா என்ன அட்டகாசம் பண்ணுவ அந்த கையை வச்சு, நீ கால் முளைச்சா என்ன அட்டகாசம் பண்ணுவ, நீ கண்ணு முளைச்சா அந்த கண்ணில் என்னென்ன பார்ப்ப, வாய் முளைச்சா அந்த வாயில என்னென்ன பேசுவ, எல்லா ஸ்டோரியும் ரப்பாகி எனக்கு தெரியுங்க. சரிம்மா, இதுல என்னென்ன பெரிய கைஃபீத்து. கத்திரிக்காவை நான் பார்க்காம பொறுக்கிட்டேன், கத்திரிக்காவை பார்க்காம பொறுக்கி எடுத்துட்டேன். எடையும் போட்டாச்சு, பையில் போட்டாச்சு, வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். பீவி 2 கத்திரிக்காய் பாருங்க, சொத்த கத்திரிக்காய்
மாற்றிட்டாங்க, பக்கத்துலலாம் கடைங்கிறாங்க. தூக்கிட்டு போகிறேன், இந்த 2 கத்திரிக்காய் வேறு கத்திரிக்காய் கொடுங்க. தேங்காய் பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டிலேருந்து பீவி உடைக்கிறாங்க, ஊழ தேங்காய் கொண்டு போய் கடையில் கொடுத்துனா மாற்றி கொடுத்துட்றாங்க. ஏன் பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டேன், உடச்சி பார்த்தா ஊழம். அதனால் மாற்ற சொன்னால் கடைக்காரன் மாற்றிக்கிறாங்க. வேறு கத்திரிக்காய் கொடுத்துட்றான், வேறு தேங்காய் கொடுத்துட்றான் இல்லை மாற்றிக்கிறான்ல. அழுகி போயிருக்கு சார், ஆப்பிள் அழுகி போயிருக்கு சார் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தோன்னா மாற்றி கொடுத்துட்றானோ. ஜி பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் தாலா எல்லா வண்டவாளமும் தெரிஞ்சு தான் உன்னை கலிமாவுக்கு பொறுக்கி எடுத்தேங்கிற மாதிரி. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ செய்வது எல்லாம் தெரியும். இப்போ ஒரு சந்தோஷம் என்ன வருது, எஜமா வந்து எல்லாம் தெரிஞ்சு தான் பொறுக்கி எடுத்துருக்கான், இப்போ வாபஸ் பண்ண மாட்டான்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காய்ன்னு தெரிஞ்சே நான் அதான் எனக்கு வேணும் சுத்தம் தெரிஞ்சு பார்த்து திரும்ப மாற்ற மாட்டேன்ல நான். ஏன்னா தெரிஞ்சுதான் வாங்கியிருக்கிறேன், என்னவோ காரணத்துக்கான பொறுக்கி எடுத்துட்டேன். சொத்தை என்று தெரிந்து நான் பொறுக்கி எடுத்தால் அதை வாபஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சு அது எனக்கு வேணும், சொத்தை தான் அது எனக்கு வேணும். அவனும் சொல்ல சார் சொத்தை சாரை விட்டுருங்க, இல்லை அது எனக்கு வேணும். சொத்தை என்று தெரிந்து அந்த ஏதோ ஒரு முகப்பத்தில் அதை பொறுக்கி எடுத்துக்கொண்டால், சார் இந்த கைலி கிழிஞ்சிருக்கு, கிளிய வீட்டுக்கு போய் பார்த்தோம் அந்த சேலை ஓட்டையாக இருக்குது, அந்த சேலை கிழிஞ்சிருக்குது அப்படின்னு திருப்பி கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அவன் கடைக்காரே சொல்லிட்டாரு, சார் அந்த சேலை கிழிஞ்சிருக்கு அது வேணாம், பாருங்க ஒரு மூலையில் கிழிஞ்சிருக்கு நான் டைல் போட்டுக்கிறேன், அந்த சேலை தான் எனக்கு வேணும், அந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அதான் எனக்கு வேணும். சார் வேணாம் சார் கிழிஞ்சே நான் தையல் போட்டுக்கிறேன். கிழிஞ்சா அந்த கிழிச்சில் மறைச்சி உள்ளே சொறி, முன்னாடி ஒரு முந்தால கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அதை உள்ளே சொருவிட்டே தெரியாது இல்லை, சேலையில் ஒரு பகுதி உள்ளே சொருவாங்க தெரியுமா, அது இத்தினும் தானே, அதை வந்து இப்படி உள்ளே சொருவிட்டா தெரியும். மற்ற ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த சேலை தான் எனக்கு கொடுங்க கடைக்காரரே, இப்போ வாங்கிட்டு போயிட்டாங்க, இப்போ வாபஸ் பண்ணுவாங்களா? ஏன் தெரியாமல் வாங்கிட்டு தெரிஞ்சே வாங்கிருக்கலாம். அப்போ நம்ம மொத்த வண்டவாளம் தெரிஞ்சு எல்லாம் கலிமாவுக்கு பொறுக்கி எடுத்துட்டான். ரொம்ப என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே, இவ்வளோ அயோக்கிய பையனை எப்படி நீ பொறுக்கி எடுத்த? உள்ள சொல்லிக்கிறேன் நான் மறைச்சுக்கிறேயா, நான் அதை மறைச்சுக்கிறேன். அல்ல சொல்கிறேன் யாரில் என் வண்டவாளம் தான் மொத்தம் தெரியும் உனக்கு. நான் இப்போ வந்து என்னென்ன செய்வேன், என்ன அட்டகாசம் பண்ணுவேன், இந்த கண்ணை வச்சு என்ன பண்ணுவேன், காதை வச்சு என்ன பண்ணுவேன், இந்த கையை வச்சு என்ன பண்ணுவேன், காலை வச்சு எல்லாம் உனக்கு தெரியுமே. ரப்பே என்னை எதுக்காண்டி இப்போ ரசூலோட உம்மத்தில் பொறுக்கி எடுத்தேன்? இவ்வளோ பெரிய பாக்கியத்தை எனக்கு எதுக்கு பொறுக்கி எடுத்து? எனக்கே களிமா கொடுத்தாருல அப்படின்னு தெரிஞ்சு தானே பொறுக்கினேன். அப்போனா நீ பொறுப்பு, நீ தான் பொறுப்பு, நான் பொறுப்பு தான் கிடையாது. எப்போ என்ன அயோக்கியன் என்று தெரிந்தே நீ பொறுக்கி எடுத்தாயோ, எப்போ நான் வந்து எவ்வளோ பெரிய கெட்டவன்னு தெரிஞ்சே நீ பொறுக்கி எடுத்தாயோ, கிழிஞ்ச சேலை என்று தெரிந்தே நீ எடுத்தாயோ, தையல் போடுறது உன் பொறுப்பு தான். இப்போ என் கிழிச்சலை உடச்சலை நீ தையல் போட்டுக்கோ, உள்ள சொருவிக்க வேண்டியதான், நீ மறைச்சிடுறப்பே. இது வரைக்கும் மறைச்சிட்டு தான் இருக்கிற, இனியும் மறைச்சிடு. மறுமையில் அடியான் போய் நிற்பான், ஹதீஸ்ல வருது, அழுதுகிட்டே நிற்பான் தன் பாவங்களை நினச்சிது, ஒரே அழுதுகிட்டே நிற்கிறான். அல்ல ஏன் அழுகுற? இப்போ இவ்வளோலாம் செஞ்சிரு, துனியாவிலையும் யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்டேன். நீ செஞ்சவைகளை உங்கள் அம்மா அத்தாவுக்கும் காட்டலை, உன் பஞ்சாதி பிள்ளைக்கும் காட்டலை, ஊர்க்காரங்களுக்கும் காட்டலை, இங்கேயும் யாருக்கும் தெரியாமல் மறைச்சிருவேன். ஓடு சொர்க்கத்துக்கு தலை, எனக்கும் உனக்கும் உங்களை ரகசியம் போட அல்லாஹ் அக்பர் கபீரா. எவ்வளோ பேர் கருணை ஆலம் எஜமா, எவ்வளோ இது அந்தும் அஜின்னத். இந்த ஒரு ஆயத்துக்கு குர்ஆன்ல நம்ம வந்து விழா கொண்டாடணும் ஜி. இதுக்கு ஊரெல்லாம் விழா கொண்டு, ஒரு ஆயத்து மட்டும் இருந்தாலும் போதும், குர்ஆன்ல விழா கொண்டாடணும். இது அன்ஷாக்கும் மினல் அர்த் வ இது அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும். நீ ஒன்னே நல்லவன்னு சொன்னால, ஒன்னே நீ நல்லவன்னு சொல்லிக்காத ஜி. மண்ணில் நீ இருக்கும் போதே உன்னை பற்றி எனக்கு தெரியும், அம்மா வயிற்றில் இருக்கும் போதே தெரியும். நீ சொல்லிக்காது பின்னரம்பே நீ யார் சொல்லுவா? பலில்லாஹு யுஸக்கி மையஷா. உன்னை நல்லவன் நான் சொல்றையா, நீயே சொல்லிக்கிற. நீ நல்லவன் சொல்ல என்ன பாவங்கள்லாம் நீ மறைச்சிட்டேன்னு அர்த்தம்.
நீ உன்னை கெட்டவன் சொல்லிக்கிட்டே உன்னை நல்லவன் நான் சொல்றேன். பலில்லாஹு யுஸக்கி மையஷா, அந்த மையஷா நாம வந்துட்டோம் பாருங்க. இப்ப தான் நாடியவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான். உன்னை பரிசுத்தமானவன் நான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ நல்ல இன்னைக்கு என்ன கெட்டவன் கெட்டவன் சொல்லிக்கிட்டே எரி கரிசிப்பு இருக்கிறோம் தொடக்க துண்டு. நீ உன்னை கெட்டவன் கெட்டவன் சொல்லிக்கிட்டே எரி, உன்னை நல்லவன் நல்லவன் நான் சொல்றேன் வெளியில. நீ எப்ப உன்னை நல்லவன் நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியோ இப்ப நான் பெரிய நல்லவனா? நீ பெரிய நல்லவன் இல்லை, நீ பெரிய நல்லவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய வண்டவாளங்களாம் அல்லாஹ் வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிடும். பை ஒன்று விளக்கிங்க பை, நீ கீழே கீழே அல்லாஹ் முன்னாடி தலை தாழ்த்தி போயிட்டு இருந்தா அல்லாஹ் உன்னை மேலே மேலே தூக்குவான். நீ மேலே மேலே போனால் அல்லாஹ் உன்னை கீழே தள்ளுவான். இது அல்லாஹ்வுடைய பழக்கம். நீ கீழே தலையை குனிஞ்சா உன்னை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மேலே தூக்குவான். நீ தலையை மேலே தூக்குன அல்லாஹ் தஆலா உன்னை கீழே தள்ளும். ஜி இது அல்லாஹ்வுடைய பழக்கம். சரிங்களா? தலை மேலே தூக்கு, உட்காரியா மேலே மேலே தூக்குற, திருப்பி உட்காருங்கிறேன்ல, கீழே ஏப்பா மேலே இருக்குது பாருப்பா, நல்லா பாருப்பா, நல்லா தூக்கு. கீழே இறங்குனா மேலே தூக்குவான், நீ மேலே தூக்குனா நீ உன்னுடைய திறமையை பயன் செஞ்ச அல்லாஹ் முன்னாடி மன் தவால ரஃபஅஹுல்லா, நீ பணிஞ்சா மேலே தூக்குவான். ஒமன் தக்கப்பர வதாஹுல்லா, நீ பெருமை அடிச்சா அல்லாஹ் தஆலா கீழே தள்ளும். சார் 50 மார்க் போட்டிருக்காரு. சார்கிட்ட போய், சார் என்ன சார் 50 மார்க் போட்டிருக்கீங்க, 100 மார்க் போடாமல் நான் என்ன அழகாக எழுதியிருக்கேன் அப்படி, இங்கே வாடா அடே பேப்பர் கொண்டுறா, நீ பாரு கேள்வி என்ன பதில் என்ன எழுதியிருக்க, நீ இது என்ன முட்டை போடணும், 50 மார்க்கு ஓவர், உனக்கு 10 மார்க் கொண்டா, திரும்ப திரும்ப கேட்டு கொண்டுறா, அதே அடி 10 மார்க் பட எல்லாம் தப்பு. போன கருணை மார்க் போட்டிருக்கேன் உனக்கு 50 மார்க்கு எப்படி, மீதி 50 மார்க் எங்கே சார் கேட்குற நீ? அவன் பெருமை அடிச்சாருன்னு சொல்ல, நீ இதுக்கே தகுதியற்றவன். இப்போ கொடுத்த எந்த நியமத்துக்கும் நீ தகுதியற்ற, இதுவே என் ஃபஸலில் கொடுத்தேன், இறக்கப்பட்டு கொடுத்தேன். ஒருத்தர் வர்றான், சார் என்ன சார் நான் 10 மார்க் தான் வரும்னு நினச்சேன், 50 மார்க் போட்டிருக்கிறீங்க, 80 மார்க் சார் பார்த்து கம்மியாக போடுங்க சார். இது கரெக்டாக இருக்குல்ல, இது கரெக்டாக இருக்குல்ல, அதான் அதுக்கு 4 மார்க், இதுக்கு 3 மார்க் போட்டு, சார் எல்லாம் தப்பு இல்லை கரெக்டாக தான்ப்பா இருக்கு, அதுதான் 50 மார்க் போட்டிருக்கேன் போ. எப்படி இருக்கு? அவன் 10 மார்க்குன்னு ஒன்று, இவர் இல்லை சரி, இது இவன் உள்ள சரியெல்லாம் எடுத்துடுறாரு அவர். இது சரியாக இருக்குப்பா, இது சரியாக இருக்குது, இது பாரு பேப்பர் கொண்டா, இது சரியாக இருக்குது, இது சரியாக இருக்குது, இது சரியாக தான் இருக்குது, அதுதான் போட்டிருக்கேன். இல்லை சார் ஒன்றுமே தப்பு சார், 50 இதெல்லாம் கரெக்டுப்பா, இதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, 60 போடலாம், சரி 60 போட்டுறேன் போ. தன்னை நல்லவனு சொல்லு, நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொன்னால் நல்லா கீழே தள்ளிடுவான். நான் நல்லவன், நான் என் வாயால் சொல்லணும், நீயே உன் வாயால் சொல்லிக்கிற அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வ அலம் மன் இத்தகா பலில்லாஹு யுஸக்கி மன் யஷா. நான் யாரை நாடுகிறேன் ஒரு நல்லவனாக ஆக்குவேன், நல்லவன் உன்னை சொல்ல வைப்பேன், மக்களை சொல்ல வைப்பேன். அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரன், யா அல்லாஹ் என்னை என் கண்ணுக்கு சின்னவனாக காட்டு. வஃபி ஐனின் நாஸி கபீரன் வ கஸீரா, மக்களுடைய கண்களுக்கு என்னை பெரியவனாக காட்டு. பெருமையான துவா செய்கிறாங்க, துவா எல்லாம் செய்யுங்க. யா அல்லாஹ் என்னை என் கண்ணுக்கு சின்னவனாக காட்டு, என் குறைகளை எனக்கு காட்டு, மற்ற யார் குறையும் எனக்கு காமிச்சிடாத, என் குறையே எனக்கு என் கண்ணுக்கு காட்டு. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் பாருங்க, யாரை பற்றியும் பொய் சொல்ல மாட்டேன், கீபத் சொல்ல மாட்டேன், புறம் பேச மாட்டேன், அவன் கெட்டவன் இவன் கெட்டவன் சொல்ல மாட்டேன். என்னைத்தான் நான் நினைத்து வருந்தி கொண்டிருப்பேன். என் கண்ணுக்கு என்னை சின்னவனாக காட்டு. ஒஃபி ஐனின் நாஸி கபீரா, மக்கள் கண்ணுக்கு என்னை பெரியவனாக காட்டு. அப்படின்னா மக்கள் கண்ணுக்கு எனக்கு குறைய காட்டாதே, நிறைய மட்டும் காட்டு. அவர் பெரிய சூஃபிப்பா, அவர் பெரிய ஆள்பா, தக்குவாதாரிப்பா, தொழுகையால் மனுஷன், நல்ல மனுஷன்ப்பா, அவர் எப்படியாப்பட்ட மனுஷன் தெரியுமா, அவருக்கு பெரிய அப்படின்னு மக்கள் எல்லாம் நல்லவன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை மாற்றிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்,
அல்லாஹ் முன்னாடி நீ தலையை குறிஞ்சிரு. யா அல்லாஹ், என்னுடைய மில்க் இல்லை ரப்பு, என்னுடைய எனக்கு சொந்தம் இல்லை ரப்பு, எனக்கு சொந்தம் இல்லை ரப்பு, இந்த வீடு என்னதில்லை, இந்த வாசம் என்னதில்லை, இந்த வண்டி என்னதில்லை, இந்த வாகனம் என்னதில்லை, இந்த பெருமை என்னதில்லை, இந்த புகழ் என்ன சொல்லிக்கிட்டே இரு. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னும் வச்சுக்க என் திறமையில எனக்கு கிடச்சின்னு சொல்லுங்க, கொடுத்ததை வாங்கிக்குவோம். தன்னுதுன்னு சொல்லி பாருங்க, கொடுத்தது ரஞ்சபை இந்த ஃபோனை வச்சுக்கப்பா, கொஞ்சம் வெளியே வேலையை மழையாக இருக்குது, போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு கொடுத்தாங்க. பத்திரமா வச்சு. யார் வந்து கேட்டாங்க, யார் ஃபோனுப்பா? சர்க்கார் ஃபோனுப்பா, அசரத்துக்கு கொடுத்த ஃபோனு தான், அந்த பக்கத்தூருக்காருடைய ஃபோனுப்பா, கொடுத்துட்டு போயிருக்காரு அது வாங்கி அப்படின்னு சொன்னால், அடுத்த முறை ஃபோனும் கொடுப்பாரு, காசும் கொடுப்பாரு, பணமும் கொடுப்பாரு. நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறது, நீ நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டாய் என்று தெரிந்தால் எவ்வளோ நம்புவாங்க? எல்லாத்தையும் ஒன்று கொடுக்க தயாராகிடுவாங்க. இரவு நம்ம முபாரக் பாய் சொன்னாங்க, என்னிடத்தில் சிலர் வேலை செய்கிறாங்க, என் மகனை நம்பி கூட காசு நான் கொடுக்க மாட்டேன், அவங்கள நம்பி எத்தனை கோடி கொடுத்தாலும் பத்திரமா வச்சுருப்பாங்க, ₹1 அதில் ஏமாற்ற மாட்டாங்க. நீ பல லட்சம் அவங்க கையில் கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு அவசியமாக ₹1 காசு தேவைப்பட்டால் கூட என்னிடத்தில் ஃபோன் போட்டு எனக்கு அவசரமாக ஒரு ₹100 தேவைப்படுது அப்படின்னு என்கிட்ட கேட்காம அங்கே கை வைக்க மாட்டாங்க. அப்படியான சில ஆட்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், அல்லாஹ் எனக்கு கொடுத்த நேமத்து. வேலை செய்யக்கூடியவர்கள் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் மகனை நம்பி நான் தர முடியாது, என்னுடைய அந்த வேலை ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவர்களை நம்பி நான் தர முடியும்னு சொன்னாங்க. கைப்பித்தாக இருந்துச்சு. சரி, ஏன் அப்படி கொடுத்தாங்க? இன்றைக்கி என் மொத்த சொத்தை அவங்கள்ட்ட நான் நம்பி கொடுக்கலாம், துரோகம் ₹1 கூட துரோகம் பண்ண மாட்டாங்க. இவரோட நம்பிக்கை எப்படி வந்துச்சு? இன்றைக்கி நேற்று வந்துச்சா? முந்தா நேற்று தான் வந்து சேர்ந்தாங்க. ரொம்ப நம்பிக்கை. சேர்ந்து எவ்வளோ நாள் இருக்கும் பாய்? 22 வருஷம். 22 வருஷமாக அவங்க அனுபவத்தை பார்க்குறாங்க. ஒரு நாள் கூட காசு கல்லால் திறந்து கிடக்குது. டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா இல்லையா? இவ்வளோ நம்பிக்கை எப்படி வந்துச்சு அவங்க மேலே? காசு போட்டு போயிட்டாங்க, வந்து கரெக்டாக இருக்குது. டெஸ்ட்லாம் பண்ணுவாருங்க. இல்லைங்களா? ஐனிஷா கபிலா இருந்தாங்க மர்சால. அவங்க யாரையும் ஹிதமத்துக்கு வீட்டு ரூமாக சுத்தம் பண்ணுறதுக்கு, சாமான் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு, வந்து சோறு கொண்டு வந்து வைக்கிறது, எடுக்கிறது, இதுக்கு யாரையும் ஒரே ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க. யாரும் ஒரு ஹாதிம் தான். அந்த ஹாதிம் மர்சால ஓதி முடிச்சுட்டு போனால் தான் அடுத்த ஹாதிம். அவர் பட்டா வாங்கிட்டு போனால் தான் அடுத்தவர் உள்ளே விடுவாங்க, இல்லை ரூமுக்குள்ள யாரும் போகக்கூடாது. அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க, டெஸ்ட்டு வைப்பாங்க. ஒருத்தர் புதுசாக சேர்க்கறதுக்கு முன்னாடி, வேலைக்கு சேர்க்கறதுக்கு யாரும் போய் நான் அது கொண்டாங்க நீ போயிட்டு இருப்பா, அவர் வருவார்ப்பான்னு சொல்லிடுவோம். டெஸ்ட் வைப்பாங்க, அங்கங்கே காசை போட்டு வைப்பாங்க, பொருட்கள்லாம் வேணுன்னு. அங்கே தலைவாணிக்கு மேலே 1000 தாள் 500 தாள் வச்சுருப்பாங்க. எடுக்கிறாரா இல்லைன்னு நம்பிக்கை வரும். அதுக்கு பல டெஸ்ட்டு வைப்பாங்க. பல டெஸ்ட்டுகள் வச்சு அவர் வந்து நம்பிக்கை துரோகம் செய்யாத மனுஷன் தெரிஞ்ச பின்னாடி தான் வீட்டுக்குள்ளேயே விடுவாங்க, ரூமுக்குள்ளேயே விடுவாங்க. அந்த மாதிரி அவங்க 100 டெஸ்ட்டு வச்சுருப்பாங்கல்ல. அப்போ எல்லா டெஸ்ட்லேயும் அவர் பாஸ் இத்தனை வருஷத்தில். இனிமேல் அவர் நம்பி எதுவும் கொடுக்கலான்னு நம்பிக்கை வருது பாருங்கள். அது மாதிரி அல்லாஹ் நமக்கு டெஸ்ட்டு பண்ணுவான். முதல்ல ஒரு பைக்கு தர்றான், அலப்பறை பண்ணுறான். என்ன பைக் பார்த்தியா, காசு கொடுத்து வாங்க, அவ்வளோ வாங்கினேன், தெருவே தன்னுது தான் சம்பாரித்து தான் வாங்கினதுன்றான். அதோடு விட்டுருவான், அல்லாஹ் தர்றான், அதையும் பிடிங்கி விட்டுருவோம். இல்லைங்க, அல்லாஹ் கொடுத்த நேமத் அப்பையும் உன் தலை கீழே தாழ்த்தி தான் இருக்குது. அடுத்து கார் கொடுப்பான், அடுத்து வீடு கொடுப்பான், பார்க்கலாம் என்ன வேணும் கொடுப்பான். அதில் நீ எதை அல்லாஹ் கொடுத்தாலும் இது எனக்கு நான் என் திறமையால் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய ஃபதுலை கொண்டு கொடுத்தான் நீ ஒத்துக்கோ. அல்லாஹ் முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆதானா ஹாதா வரஸகனாஹு மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. எனது ஆற்றலோ எனது சக்தியோ என்னுடைய திறமையோ இல்லாமல் அவனுடைய ஃபதுலை கொண்டு அவனுடைய கருணையை கொண்டு அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். ஒன்று ஒன்றா சொல்லு. ஒரு சின்ன ஆட்டோ கொடுத்தான், சுக்குரு செய்யி, பிரம்மாண்டமான வண்டி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. ஒரு சின்ன தொப்பியை கொடுத்தான், சுக்குரு செய்யி, கிரீடமே கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. தங்க கிரீடமே கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. என்ன கொடுக்க மாட்டான் அல்லாஹ்? விளங்குதா பை? இப்படியாக நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பழகிக்கோ ஃபஸ்ட்டு, இல்லைன்னா கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதானா ஹாதா வரஸகனா மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. எனது ஆற்றலோ எனது சக்தியோ இல்லாமல் உன் கருணையால் எனக்கு கொடுத்திய ரப்பேன்னு சொல்லு அல்லாஹ் முன்னாடி. அதான் ஜெயலியம்மா
லா இலாஹ இல்ல. அப்போ அல்லாஹ் முன்னாடி நான் இல்லை என்று நம்முடைய இல்லாமையை வெளிப்படுத்தும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய திறமையை வாங்கி என் திறமைன்னு நாம் சொன்னோன்னா இருப்பதையும் பிடிக்குவோம். ஃபோனை கொடுத்துட்டு போனேன், நான் வெளியே போகணுன்னு இவர் பேசிக்கிறார். பார்த்தீங்களா, சாம்சங் கேலக்ஸி 25,000 ரூபா நத்தா வாங்கி கொடுத்தாரு. இல்லை நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்னு கால் ஒழிச்சு நேராக உள்ள ஃபோனை கொடுங்க, தேவைப்படுது போயிட்டு வர. திரும்ப குடும்பமாவட்ட குண்டூசி கூட தரமாட்டோம். கொடுத்த ஃபோன் வாங்கினா இவர் தான் என்ன வறுத்து வாங்குறாங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு குண்டூசி கேட்டால் கூட பேனா கேட்டால் கூட கொடுக்க மாட்டோம். வேணாப்பா விடு. நம்பிக்கை செய்தால், நம்பிக்கைக்கு உட்பட்டு நடந்தால் எதை கேட்டாலும் தர தயார். இல்லைங்களா, அவ்வளோதான் ஃபார்முலா. அல்லாஹ் முன்னாடி தலை தாழ்த்திக்கோ, உன் திறமையை வெளிப்படுத்தாத. நான் பாவின்னு ஒத்துக்கோ, நான் ஆஜிஸ்ன்னு ஒத்துக்கோ, நான் இயலாதவன் ஒத்துக்கோ. அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். விளஞ்சவை. அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், அல்லாஹ் தஆலா அல்லாவாக இருந்தான். தன்னுடைய உலூஹியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். தான் எப்படி இலாஹா இருக்கிறேன் என்று காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்குத்தான் சிருஷ்டிகளை படைச்சான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நம்ம அனைத்து கோடி சிருஷ்டிகளையும் படைச்சது எதுக்காக வேண்டி, தன்னை இலாஹா காட்டுறதுக்கு. அந்த தான் தான் சாஹிபே உலூஹியத் என்று காட்டுறதுக்கு. உஜூத், சிஃபாத், அஃபால், ஆசார் தன்னில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை காட்டுவதற்குத்தான் சிருஷ்டிகளை படைச்சான். லா இலாஹ இல்லல்லாஹ் வெளிப்படுத்தத்தான் சிருஷ்டிகளை படைச்சான். அதுக்கு தான் நபிமார்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சான். வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன. லா இலாஹ இல்லா அன வெளிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் ரசூல்மார்கள் எல்லாம் அனுப்பிச்சான். இப்போ நாம் என்ன செய்கிறோம், நான் இலாங்கிறோம். என்கிட்ட அறிவு வந்துருச்சு. இது ஏன் உஜூது, ஏன் சிஃபாத், ஏன் அஃபால், ஏன் ஆசார், ஏன் வீடு, ஏன் வாசம், ஏன் திறமை என்று சொன்னால் நீ ஒன்னை இலாஹா காட்டுற. ஒமன் கால இன்னி இலாஹுன் மின் தூனில்லாஹி மை யகுல் மின்கும் மின்னும் இன்னி இலாஹுன் மின் தூனில்லாஹி. யார் தன்னை இலாஹா காட்டுகிறான் அல்லாஹை விட்டு அவருக்கு தண்டனை நரகம்னு சொல்லிட்டான். தன்னை இலாஹா காட்டின என்ன, நான் சுய உஜூது கொண்டிருக்கிறேன், நான் சுயமாக அறிகிறேன், என் அறிவு விசாலமானது, என் அறிவை கொண்டு சம்பாரித்தேன், என் அறிவை கொண்டு கடையை வளர்த்தேன், என் அறிவை கொண்டு அந்த தொழில் செஞ்சேன், என் அறிவை கொண்டு வெளிநாடு போய் சம்பாரித்தேன், என் திறமையை கொண்டு சாதித்தேன், என் திறமையை கொண்டு இந்த வீடு கட்டினேன். நான் போல இந்த வீடு உங்கள் திறமையை கொண்டு கட்டினேன்னா அல்லா கட்டி கொடுத்தானா? அல்லாவுடைய பிச்சையை கொண்டு கொடுத்தான், அவன் கருணையை கொண்டு கொடுத்தான். அல்லா தாலும் என் திறமைன்னு சொல்லவே சொல்லாது. யார் அவ்வாறு தன்னை முற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை நரகம் என்று வேறு இல்லை. வதாலிக நஜ்ஸீஹி ஜஹன்னம். அல்லாஹ் இலாஹ் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சிருஷ்டியை படைச்சான். நீ சொல்லுங்கள்.